நமஸ்காரம் மேம். 22 ma'am. 20, 22 23 ma'am. இல்ல 22 22 முடிச்சிட்டேன்டி. இல்ல சுவாமி மேம் Friday 23 ஸ்டார்ட் பண்ணனும் ஜி. 23. ஓகே நீனோ கரெக்டா நோட் பண்ணு. சரி மேம், சாரி மேம், சாரி மன்னிச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். 23 நோ கல் பாபாய வாயோ ஹ்ரதய ரய தலத் க்ஷ்மாதரஸ் யாபி கம்ய காடோத்கீர் நோஜ்வலஸ்ரீ ரஹனி ந ரஹிதா நோ தமஹ் கஜ்ஜலேன பிராப்தோத்பத்திஃ பதங்கான் ந புனருபகதா மோஷ முஷ்ண த்விஷோ வஹ. ஓன்னு இருந்ததுன்னா வஹ மாத்திக்கோங்க. வர்த்திஸ் சைவான்ய ரூபா சுகயது நிகில த்வீப தீபஸ்ய தீப்திஹி. மேம் ஃபர்ஸ்ட் லைன் ஒரு தடவை சொல்லுங்க மேம் ப்ளீஸ். நோ கல் பாபாய வாயோ ஹ்ரதய ரய தலத் க்ஷ்மாதரஸ் யாபி கம்யா. தேங்க்யூ மேம். ஓகே, யார் சொல்லணும்? இல்ல மேம், ஹேண்ட் ரைஸ் தான் மேம் பண்ணிக்கணும். நீங்க அப்படிதான் நான் சொல்றேன். சொல்லட்டுமா மேம்? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் வரையும் யார் சொல்லலையோ அவ பண்ணிக்கோங்க. நியூ கமர் சொல்லாதவா எல்லாம் சொல்லுங்க. செகண்ட் டைம் கத்துக்கிறவா கை தூக்காதீங்கோ. ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறவா மட்டும் கை தூக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறவாலுமே இதுவரையும் சொன்னவா தயவு செஞ்சு கை தூக்காதீங்க. புதுசா கை தூக்கிக்கோங்க எல்லாருமே. ஓகே, பார்க்கலாம். காமாட்சி மாமி வாங்கோ. நோ கல் பாபாய வாயோர் நோ கல் பாபாய வாயோர் அதயரயதலத் அதயரயதலஸ் க்ஷ்மாதரஸ்யாபி கம்யா மாதரஸ்யாபி கம்யா. நோ கல் பாபாய வாயோரதயரயதலத் க்ஷ்மாதரஸ்யாபி கம்யா. நோ கல் பாபாய வாயோரதய ரயதலத் க்ஷ்மாதரஸ்யாபி கம்யா. இன்னொரு வாட்டி. நோ கல் பாபாய ரதயதலத் ஒரு நிமிஷம் மேம். ரதய ரயதலத் மாதரஸ்யாபி கம்யா. காடோத்கீர்ணோஜ்வலஸ்ரீர் காடோத்கீர்ணோஜ்வலஸ்ரீ அஹனி நரஹிதா அஹனி நரஹிதா அஹனி நரஹிதா அஹனி நரஹிதா நோதமஹ் கஜ்ஜலேன நோதமக்கஜ்ஜலேன காடோத்கீர்ணோஜ்வலஸ்ரீரஹனி நரஹிதா நோதமஹ் கஜ்ஜலேன காடோத்கீர்ணோஜ்வலத் ஸ்ரீரஹனி ரணஹிதா நோதமக்கஜ்ஜலேன. இன்னொரு வாட்டி. காடோத்கீர்ணோஜ்வல ஸ்ரீரஹனி நரஹிதா கஜ்ஜலேன. சூப்பர். பிராப்தோத்பத்திஃ பதங்கான் பிராப்தோத்பத்திஃ பதங்கான் 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 ந புனருபகதா ந புனருபகதா மோஷமுஷ்ணத்விஷோவஹ மோஷமுஷ்ணத்விஷோவஹ. प्राप्तोत्पत्तिः पतङ्गान्न पुनरुपगता मोषमुष्णत्विषोवः. प्राप्तोत्पत्तिः
பத்தः பதங்கான் பத்தி நபுனருபகத பத்திஃப் பத்தி இல்ல பிராப்தோத் பத்தி பத்திஃப் பத்தி உற்பத்தி प्राप्तोत्पत्तिः पतङ्गान् न पुनरुपगता मोषमुष्णद्विषोवः த்விஷோ இல்ல த்விஷோ இத்துதான் அது. ओके मैम द्विषोवः சைவான்ய ரூபா वर्धिस्सैवान्यरूपा வர்த்தி இல்ல வர்த்தி தான் த வர்த்தி சைவான்ய ரூபா वर्तिस्सैवान्यरूपा சுகயது நிகில सुखयतु निखिल द्वीप दीपस्य दीप्तिः दीपस्य दीप्तिः वर्ते सैवान्य रूपा सुखयतु निखिल द्वीप दीपस्य दीप्तिः वर्तिस्सैवान्यरूपा सुखयतु निखिल द्वीपस्य दीप्तिः முதல்ல द्वीप அப்புறம் தீப दीपस्य दीप्तिः கரெக்ட் கரெக்ட் மேம் ஓகே மேம் ஃபுல்லா சொல்லமா சொல்றேன் மேம் ட்ரை பண்றேன் மேம் नो कल्पापाय वायो रयदलक्ष्मातरस्यापि गम्या गाढोत्कीर्णोज्ज्वला श्रीरहनि नरहिता नोतमः कज्जलेन प्राप्तोत्पत्तिः पतङ्गान् न पुनरुपगता मोषमुष्णद्विषोवः मोषमुष्णद्विषोवः वर्धिस्सैवान्यरूपा वर्तिस्सैवान्यरूपा सुखयतु निखिल दीपस्य दीप्तिः சூப்பர். மைத்திலி மாமி இன்னொரு சொல்லட்டுமா மேம்? இல்ல அடுத்த வாரம் சொல்லட்டும். ஓகே மேம் மைத்திலி மாமி लोकल्पापाय वायोरतयरयतलक्ष्मातरस्याभिगम्या काडोत्कीर्णोज्ज्वल श्रीरहनि नरहिता नोतमकज्जलेन पतङ्गान् नन पुनरुपगता मोषमुष्णद्विषोवः प्राप्तोत्पत्तिः पतङ्गान् न पुनरुपगता मोषमुष्णद्विषोवः वर्तिसैवान्यरूपा सुखयतु निखिल दीपस्य दीप्तिः. வெரி குட். Thank you. பயங்கர டங் ட்விஸ்டர் தான், பட் சொல்லிட்டே இருந்தோம்னா ஈஸியா வந்துரும். ஓகே, இங்க வந்து அந்த சூரிய ஒளிய வந்து ஒரு அந்த ரேஸ வந்து முன்னாடி விளக்கோட கம்பேர் பண்ணி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இப்ப வந்து விளக்கு திரியோட கம்பேர் பண்ற அந்த சூரியனுடைய அந்த ரேஸ. சோ அத வந்து கம்பேர் பண்ணி இங்க சொல்றேன். சோ சாதாரண விளக்குல எரியிற திரி வந்து கொஞ்சம் காத்து அடிச்சாலே அணைஞ்சிடும். ஆனா இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அந்த திரி வந்து கல்பகாலம் முடியும் பொழுது அந்த மலையெல்லாம் உடைச்சு செதறி அடிக்கிற மாதிரி காத்து, அசுர பலத்தோட காத்து அடிச்சா கூட அந்த திரி அணையவே அணையாது. சூரிய ஒளி என்ற திரி அணையவே அணையாது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி சாதாரண விளக்கு வந்து பகல் வெளிச்சத்துல வந்து நம்ம விளக்க ஏத்தி வைக்கும் பொழுது அதோட ஒளி வந்து கம்மியா தான் தெரியும். இப்போ ராத்திரியில விளக்கு ஏத்தி வச்சோம்னா அந்த ஒளி தனியா பிரகாசமா தெரியும்.
பகல்ல நல்ல இது இருக்கும் பொழுது நீங்க விளக்கேத்தி வச்சோம்னா அதோட ஒளி ஒன்றும் பெருசா நம்மளுக்கு தெரியாது, அதோட ஒளி குன்றி போகும். ஆனா சூரிய தீபம்ங்கிற அந்த திரி இருக்கே, அது வந்து பகல்ல தான் இன்னும் பிரகாசமா ஒளி விடும். சோ சாதா திரிக்கும் இதுக்கும் ரெண்டாவது வித்தியாசம். அதே மாதிரி விளக்கோட ஒரு திரி வந்து கருகக்கூடியது, ஆனா அந்த சூரியன் ஒளிங்கிற அந்த திரி வந்து எப்பவுமே கருமை பெறாது அப்படிங்கிற. அது மாதிரி விட்டில் பூச்சி இருக்கு இல்லையா, அந்த இது நெருப்பு பூச்சி சொல்றோமே, ஃபயர்ஃப்ளை, அது வந்து விளக்கோட ஒளிய பார்த்த உடனே அது ஒரு அட்ராக்ட் ஆகி கடுகடுகடுன்னு பறந்து வரும், அந்த விளக்கையும் அணைச்சு தானும் அதுல விழுந்து செத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த சூரிய ஒளிங்கிற அந்த திரிதான் வந்து விட்டில் பூச்சிய உருவாக்குறது அப்படின்னு சொல்ற. சோ அதுல வந்து சாதா விளக்கு தெரியுங்கிறது அந்த விட்டில் பூச்சியோட உயிரியே எடுக்கிறது, இது வந்து விட்டில் பூச்சியவே உருவாக்குறது சூரிய ஒளி அப்படின்னு சொல்ற. சோ இந்த மாதிரி பல வகையிலையும் சூரிய ஒளி ஒரு சூரிய ஒளிங்கிற அந்த திரி விளக்கு திரியிலேருந்து வேறுபட்டு இருக்கு. சோ இந்த சூரிய ஒளியான திரி உங்களுக்கு எல்லா சுகங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் லதா மேடம். எஸ்மா மேடம், இது தேர்ட் லைன்ல அது அது எப்படி கொஞ்சம் அது அந்த இது பிராப்தோத்பத்தி பதங்கான் ந புனருபகதா மோஷமுஷ்ணத்விஷோவஹ. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். நிஷேஷா. ஓகே, நிஷேஷாஷா வபூர பிரவண குரு குண ஸ்லாக நீய ஸ்வரூபா பர்யாப்தம் நோதயாதௌ தினகம சமயோ பப்ளவே ப்யுன்னதைவ அத்யந்தம் யானபிக்ஞா க்ஷண மபி தமசா சாக மேகத்ர வஸ்தும். சோ இங்க கவே வரக்கூடாது, இங்க எங்கேயுமே சாக்க மேகத்ர வஸ்தும். ஃபோர்த் லைன். பிரத்னஸ் ஏதா ருச்சிர் ஓ ருச்சி ரிவ ருச்சிதஸ் யாப்தயே வஸ்து நோஸ்து. என்னவோ பாஷை சொல்ற மாதிரி இருக்கு, இதை பார்த்தா நம்மளுக்கு சான்ஸ்கிரிட் மாதிரியே இருக்காது. பயங்கர டஃப் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது இது எப்படா எழுதினாருன்னு யோசிச்சிருந்தோம், இப்போ அப்படியே பழகிடுது. வைரலட்சுமி வாங்கோ. நிஷேஷாசாவபூர நிஷேஷாசாவபூர பிரவண குருகுண ஸ்லாಘನೀಯ ಸ್ವರೂಪಾ ನಿಶೇಷಾಶಾವಪೂರ ಪ್ರವಣ ಗುರುಗುಣ ಶ್ಲಾಘನೀಯ ಸ್ವರೂಪಾ ಪರ್ಯಾಪ್ತಂ ನೋದಯಾದೌ ದಿನಗಮ ಸಮಯೋ ಪಪ್ಲವೇಪ್ಯುನ್ನತೈವ ಪರ್ಯಾಪ್ತಂ ನೋದಯಾದೌ ದಿನಗಮ ಸಮಯೋ ಪಪ್ಲವೇಪ್ಯುನ್ನತೈವ ಅತ್ಯಂತಂ ಯಾನಭಿಜ್ಞಾ ಕ್ಷಣಮಪಿ ತಮಸಾ ಸಾಕಮೇಕತ್ರ ವಸ್ತುಂ
अत्यन्तं ज्ञानभिज्ञाक्षणमपि तमसा साकमेकत्र वस्तुम् अत्यन्तं ज्ञानभिज्ञाक्षणमपि तमसा साकमेकत्र वस्तुम् भ्रद्नस्येद्धारुचिर्वो प्रत्नस्येत्ता रुचि रुचिर्वो रुचिर्वो भ्रद्नस्येद्धारुचिर्वो प्रत्नस्येत्था रुचिर्वो रुचिरिव रुचितस् रुचिरिव रुचितस् याप्त एवस्तुनोस्तु याप्त एवस्तुनोस्तु ब्रध्नस्येद्धारुचिर्वो रुचिरिव रुचितस्याप्त एवस्तुनोस्तु प्रत्नस्येद्धा रुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तेय वस्तुनोस्तु याप्त ये वस्तुनोस्तु सूपर निःशेषाशावपूरप्रवण गुरुगुण श्लोघनीय स्वरूपा श्लाघनीय स्वरूपा पर्यातं नोदयादौ तिनगम समयो पप्लवेऽप्युन्नतैव अत्यन्तं ज्ञानपिज्ञाक्षमपि तमसा साकमेत्र क्षणमपि तमसा साकमेकत्र वस्तुम् प्रत्नस्येत्ता रुचिर्वो रुचिरिव रुचिसयाप्त एवस्तुनोस्तु लास्ट लाइन प्रत्नस्येद्धा रुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तेय वस्तुनोस्तु का सारी याप्तये वस्तुनोस्तु सारी मैम ஓகே ஓகே थैंक यू கொஞ்சம் வசந்தோம்னா போயிடும் அப்படியே எழுத்துன்னு வேற எங்கேயோ போயிடும் ओके मैम थैंक यू थैंक यू சுப்பிரமணியம் மாமி வாங்கோ மேம் நானா மேம்? சுதா பாலசுப்ரமணியம் ஓகே. నమస్కారం మ్యామ్ నమస్కారం. ఎస్ ఎస్ నిశేషాశావపూర ప్రవణ గురుగుణ శ్లాఘనీయ స్వరూపా పర్యాప్తం నోదయాదౌ దినగమ సమయో పప్లవేప్యున్నతైవ అత్యంతం జ్ఞాన విజ్ఞాషణమపి తమసా సాకమేకత్ర వస్త్రం प्रत्नस्येद्धारुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तये वस्तुनोस्तु. அலக்கரல் சூப்பர் Thank you ma'am, thank you very much. Discharge ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம் ma'am. Thank you. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஓகே சோ இங்க வந்து இந்த ருச்சிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு ருச்சி அப்படின்னா டேஸ்ட், ருசின்னு சொல்றோம் தமிழ்ல, அது இல்ல. ருச்சினா அழகு அப்படின்னு அர்த்தம். ருச்சிக்கு ஒளி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ருச்சினா விருப்பம், ஆசைன்னு அர்த்தம் இருக்கு. அது மாதிரி அதுல ருச்சி இருக்குன்னா அதுல இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். ருச்சினா உற்சாகம். இத்தனை அர்த்தம் இருக்கு இந்த ருச்சிங்கிற அந்த டேர்ம்ல. சோ இங்க வந்து அந்த அத்தனை இந்த ருச்சிங்கிற அந்த டேர்ம பல்வேறு அர்த்தங்கள்ல இந்த ஸ்லோகத்துல சூரிய ஒளியோட கம்பேர் பண்ணி நம்மளுக்கு சொல்றான். சோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ல பார்க்கும்பொழுது ருச்சிங்கிறது எப்படி இந்த 3rd and 4th லைன்ல அந்த ருச்சிங்கிற வேர்டு பல்வேறு மீனிங்ல வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லைன்ல பார்த்தோம்னா ஆஷா அப்படிங்கிற வேர்டு வந்து 2 மீனிங்கோட நம்மளுக்கு இங்க வருது. ஆஷானா ஒண்ணு வந்து ஆசை, என்னோட ஆஷா சொல்றோம். இன்னொன்னு வந்து டைரக்ஷன்ஸ், திக்குகள், அதுவும் ஆஷான்னு சொல்லுவார். சோ இங்க வந்து ஸ்லேடை தான். ஃபர்ஸ்ட் 2 லைன்ல ஆஷான்ற வேர்டு வந்து 2 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸோட வருது. 3rd and 4th லைன்ல ருச்சின்ற வேர்டு வந்து வேரியஸ் மீனிங்ஸோட வருது. சோ இந்த ஸ்லோகம் வந்து ஸ்லேடை எல்லாமே ஆனா சூரிய கிரணங்களோட கம்பேர் பண்ணி வர மாதிரி வருது. சோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ல என்ன சொல்றா, அந்த ஆஷான்ற இதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லா திக்குன்னு சொன்னேன் இல்லையா. சோ சூரிய ஒளிங்கிறது எல்லா திக்குலயும் பரவறது அப்படின்னு சொல்றாங்க.
மியூட் போடுறேன். அடுத்தது வந்து என்ன சொல்ற அப்படின்னா எல்லா திக்குலயும் பரவுறது, அதே மாதிரி எல்லாராலையும் துதிக்கப்படுகிறது அந்த சூரிய ஒளிங்கிறது. அதே மாதிரி எப்பவுமே வந்து அது சூரிய உதயம் போதும் சரி அஸ்தமனத்திலையும் அது உயர்ந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு. சோ அது எப்பவுமே அதுவும் இருளுக்கு அப்படியே நேர் எதிராதான் இருக்கு. இருளோட சேர்ந்து போறதே கிடையாது. இருள் இருக்கிற இடத்துல சூரியன் இல்ல, சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இல்ல, அந்த மாதிரி அது வந்து தனியா இருக்கு அப்படின்னு. சோ இது வந்து அந்த ஆஷா அப்படிங்கிற அந்த மீனிங்ல வர இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனு. அப்புறம் அந்த ருச்சிங்கிற அந்த இதோட வர்றது வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது அது வந்து எப்பவுமே அந்த உதயம் ஆறுதுலேருந்து அஸ்தமானம் ஆற வரைக்கும் அதுக்கு வந்து டயர்ட்னஸ்ங்கிறதே கிடையாது. எப்போதும் அதே உற்சாகத்தோட தன் காரியத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை அதே உற்சாகத்தோட பண்றது, கொஞ்சமும் தொய்வு பெறுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து ஓய்வுங்கிறதே கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் வந்து 8 மணி நேரம் தொடர்ந்து ஒரு வேலை, ஏன் 8 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணாலே அபாடா அப்படின்னு போய் உட்கார்றோமே. சூரியன் அந்த மாதிரி உட்கார்ந்தா என்னத்துக்காருது? சோ அவருக்கு கொஞ்சமும் ஓய்தலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இந்த மாதிரி அதோடைய ஸ்லேடை யூஸ் பண்ணிதான் ஆஷா ருச்சி இந்த 2 வார்த்தையை வச்சு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகம் சுவர்ணா வாங்கோ. பிப்ராண, அது விப்ராணன்றதா விய வந்து பீன்னு மாத்திக்கோங்க. பிப்ராண சக்தி மாஷு பிரஷமித பலவத் தார கௌர்ஜித்ய குர்வீம் குர்வாணோ லீலயாதஷ் ஷிகின மபி லசத் சந்திரகாந்தா வபாசம் ஆதத்யா தந்தகாரே ரதி மதிஷயினி மாவஹன் வீக்ஷணானாம் பாலோ லக்ஷ்மி மபாரா மபர இவ குஹோ ஹர் பதே ராதபோ வஹ. மேம் ஒரு டவுட். எஸ் அந்த ஃபர்ஸ்ட் அது பி வந்து 4 மேம்? 3 பிப்ரா B3. அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு, அது இருக்கா இல்லையா மேம்? பிப்ரான சக்தி இஷ்ஷு போட்டுக்கோங்க. ஓகே மேம். பிப்ரான சக்தி மாஷு बिभ्राण शक्तिमाशु பிரஷமித பலவத் प्रशमित बलवत् தார கௌர்ஜித்ய குர்வீம் तारकौर्जित्य गुर्वीम् बिभ्राण शक्ति माशु प्रशमित बलवत् तार कौर्जित्य गुर्वीम् बिभ्राण शक्तिमाशु प्रशमित बलवत् तारकौर्जित्य गुर्वीम् कुर्वाणो लीलयाधश् कुर्वाणो लीलयाधश् शिखिनमपि लसत् शिखिनमपि लसत् चन्द्रकान्तावभासम् चन्द्रकान्तावभासम् कुर्वाणो लीलयाधश् शिखिनमपि लसत् चन्द्रकान्तावभासम् कुर्वाणो लीलयादः शिखिनमपि लसत् चन्द्रकान्तावभासम् आदध्यादन्धकारे आदध्यादन्धकारे
ஆதத்யாதந்தகாரே ஆதத்யாத் அந்தகாரே. சோ சேரும்போது தவாயிடும் அது. ரதிமதி ஷயினீம் ரதிமதிஷயினீம் ஆவஹன் வீக்ஷணானாம் ஆவஹன் வீக்ஷணானாம் ஆதத்யாதந்தகாரே ரதிமதி ஷயினீம் ஆவஹன் வீக்ஷணானாம். ஆதத்யாதந்தகாரே ரதிமதிஷயினீம் ஆவஹன் வீக்ஷணானாம் பாலோ லக்ஷ்மீமபாராம் பாலோ லக்ஷ்மீமபாராம் அபர இவ குஹோ அபர இவ குஹோ ஹர்பதேராதபோவஹ. ஹர்பதேராதபோவஹ பாலோ லக்ஷ்மீமபாராம் அபர இவ குஹோ ஹர்பதேராதபோவஹ. बालो लक्ष्मीमपाराम् अपर इव गुहो हर्पतेरातपोवः बिभ्राणः शक्तिमाशु प्रशिमितबलवत्तार பிரஷமித. ओके मैम बिभ्राणः शक्तिमाशु प्रशमितबलवत्तारकौर्जित्य गुर्वीम् कुर्वाणो लीलयादः शिखिनमपि लसच्चन्द्रकान्तावभासम् आदध्यादन्धकारे रतिमतिशयिनी मावहन् वीक्षणानाम् बालो लक्ष्मीमपाराम् अपर इव गुहो हर्पतेरातपोवः. பியூட்டிஃபுல். தேர்ட் லைன் Thank you. என்ன மாமி? தேர்ட் லைன் மட்டும் சொல்லுங்க. ஆதத்யாதந்தகாரே ரதிமதிஷயினீம் ஆவஹன் வீக்ஷணானாம். குட் குட் நைஸ். Thank you மாமி. Thank you. சித்ரா ஜெகநாதன் மாமி வாங்க. மேம் ஒரே ஒரு டவுட் மேம். எஸ் மேம். லசச் சந்திரகாந்தானா இல்ல காவா மேம் அங்க? சந்திரகாந்தா. காந்தா. ஓகே மேம். தேங்க் யூ மேம். விப்ராணः शक्तिमाशु प्रशमितबलवत् तारगौर्जित्य गुर्वीम् कुर्वाणो लीलयादशिखिनमपि लचत् चन्द्रकान्तावभासम् आदत्यादन्तकारे रतिमतिशयनी मावहन् वीक्षणानाम् भालो लक्ष्मीमपाराम् अपर इव गुहो हर्पदेरादपोवः. தபோல தப்போ. தப்போ. ஓகே. மூணாவது லைன் மட்டும் நீங்களும். ஆதத்யாதந்தகாரே ரதிமதிஷயனி மாவஹன் ஷயினி. ஷயினி. ஆதத்யாதந்தகாரே ரதிமதிஷயனி மாவஹன் ஷயினி. ஷயினி ஈனி ரதிமதிஷயினி மாவஹன் வீக்ஷணானாம். ஓகே. அதேதான். நைஸ். வெரி நைஸ். Thank you. ஓகே. சோ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது முருகனை வழிபடக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஏன்னா இதுல வந்து சூரிய ஒளிய வந்து முருகப்பெருமானோட கம்பேர் பண்ணி சொல்றா. சோ முருகனோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறவா, முருகனை ரொம்ப வழிபடுறவா இந்த ஸ்லோகம் முருகனுக்கு உரிய ஸ்லோகமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். சோ ஸ்டார் போட்டு முருகன்னு போட்டுக்கோங்க பக்கத்துல. ஓகே. சோ இதுல என்னன்னா நான் சொன்ன மாதிரி சூரிய ஒளியும் பால முருகனையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சூரிய ஒளியோட உங்களுக்கு அதோட மீனிங்க சொல்லிடுறேன். அப்புறம் அது எப்படி அப்படியே பால முருகனுக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கறது நான் சொல்றேன். சோ இங்க வந்து என்ன சொல்ற, அந்த உதய சூரியன் கார்த்தால வரக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி ரெட்டிஷா இருக்கு இல்லையா, அது பால முருகன் மாதிரி அவ்வளவு நம்மளுக்கு அருளை வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். சோ இப்ப கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது என்னென்ன சொல்றா அப்படின்னா, சூரியன் உதயம் ஆகும் பொழுது நம்மளுக்கு
நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் குன்றி போறது. அதே மாதிரி சந்திரகாந்த கற்கள் இருக்கு இல்லையா, அதாவது சந்திரகாந்த கற்கள்ங்கிறது வந்து என்னன்னா ராத்திரியில அதுல இருந்து தண்ணி சொட்டும் அப்படிம்பா, நீரை பொழியும். சந்திரகாந்த சூரிய ஒளி நில ஒளி பட்டதுன்னா சந்திரகாந்த கல்லு தண்ணி நீர் பொழியும் அப்படின்னு சொல்லுவா. சோ சூரிய உதயத்துல அந்த சந்திரகாந்த கற்களும் ஒளி இழக்கின்றது அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு நெருப்போட ஒளி கூட சூரியன் ஒளிய கம்பேர் பண்ணும் பொழுது நெருப்பின் ஒளி கூட மங்கி போயிடுறது. சோ எல்லாத்தோடையும் ரொம்ப பவர்ஃபுல் ஒளி பொருந்தியது சூரிய ஒளி அப்படின்னு சொல்ற. சோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு இருள்ல வந்து எதுவுமே நம்ம கண்ணுல புலப்படாது இல்ல. இப்ப நினைச்சு பாருங்க, பாத்துல லைட் போட்டுன்னு இருக்கோங்கிறதெல்லாம் வேற, கரண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்க நிக்கிறவா கூட தெரிய மாட்டோம், எதையும் நம்ம பார்த்து ரசிக்க முடியாது இல்லையா. அதனால எப்பவுமே எல்லா உயிரினங்களும் எப்படா சூரிய உதயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம பார்க்கிற அந்த ஒரு திறனை நம்ம உபயோகிப்போம், எப்போ எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு ஏங்கி ஆசையோட காத்துன்னு இருக்க எல்லா உயிரினங்களும் தினமும் அந்த சூரிய உதயத்துக்காக காத்துன்னு இருக்கு. அதே மாதிரி அந்த சூரிய உதயம் ஆனப்போ அந்த விருப்பங்கள் எல்லாம் அவளுக்கு பூர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்ற. சோ இப்ப வந்து இந்த இத வந்து நம்ம இதோட எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, முருகன்னா இங்க இந்த தாரகை அப்படிங்கறத வந்து தாரகை தாரகன், சோ தாரகன்கிறது தாரகாசுரன் அப்படின்னு போயிடும் முருகனுக்கு வரும்போது. இங்க தாரகைங்கும் போது நட்சத்திர கூட்டம் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த இது. சோ இங்க என்ன சொல்றா, தாரகாசுரனை அடக்கிய அந்த வேலாயுதத்தை தாங்குபவர் முருகப்பெருமான். சூரியன் எப்படி அந்த தாரகையை அடக்கி ஓவர் பவர் பண்ணித்தோ, அது மாதிரி வேல் முருகன் அந்த தாரகாசுரனை அடக்கி ஓவர் பவர் பண்ணா. அது மாதிரி அதே மாதிரி அந்த சந்திரகாந்த கற்கள் ஒளி மங்கும்னு சொன்னேன் சூரிய ஒளியில. இங்க வந்து அந்த சந்திரகம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மயில்ல இருக்கிற அந்த தோகை இருக்கு இல்லையா, அந்த மயில் பீலியில அந்த கண்ணு மாதிரி நடுவுல இருக்கு பாருங்க, அந்த அமைப்பு பேரு சந்திரகம் அப்படின்னு சொல்லுவா. சோ இங்க வந்து சந்திரகங்களை தன்னுடைய தோகை மயில் சந்திரகங்களை வைத்திருக்கும் அந்த மயில் தோகையை, அந்த மயிலை வாகனமாக கொண்டவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றார். சோ இந்த மாதிரி அதே மாதிரி முருகனோட நிறமும் பாலசூரியனை மாதிரி செந்நிறத்துல இருக்க. அதே மாதிரி முருகப்பெருமானும் வந்து அடியார்களுக்கு திருவருளை வாரி வாரி வழங்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த சூரிய ஒளியும் முருகப்பெருமானும் குணங்களில் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ரெண்டு பேருமா பாலமுருகனை போல இந்த சூரிய ஒளியும் அளவற்ற செல்வத்தை நம்மளுக்கு வழங்கட்டும் அப்படின்னு சொல்றான். சோ இது முருகப்பெருமானோட கம்பேர் பண்ணி சொல்ற ஒரு ஸ்லோகம். நெக்ஸ்ட், ஜோத்ஸ்னாம் ஷாகர்ஷ பாண்டு द्युति திமிர மஷி சேஷ கல்மாஷ மீஷத்து. இத்து போட்டுக்கோங்க லாஸ்ட்ல. அடுத்த லைன்ல அந்த இஜ்ஜு இருந்ததுன்னா அடிச்சுடுங்க. ஜ்ரும்போத் ஜ்ரும்போத் பூ தேன பிங்கம் சரசிஜ ரஜசா சந்தியயா ஷோண ஷோச்சிஹி பிராதஃப் பிராரம்பகாலே சகல மபி ஜகத் சித்ர முன்மீலயந்தி காந்திஸ் தீக்ஷ்ண த்விஷோக்ஷ்ணாம் முத முபநயதாத் தூலிகே வாதுலாம் வஹ. ராஜலக்ஷ்மி ராதாகிருஷ்ணன் மாமி.
ज्योत्स्नां शाकर्ष पाण्डु ज्योत्स्नां शाकर्ष पाण्डुत् द्युतितिमिरमषि द्युतितिमिरमषि शेषकल्माषमीशत् शेषकल्माषमीशते ज्योत्स्नां शाकर्ष पाण्डु द्युतितिमिरमषि शेषकल्माषमीशत् ज्योत्स्नां शाकर्ष पाण्डुद्युतितिमिरमषि शेषकल्माषमीशते टिसक जृम्भोद्भूतेन पिङ्गम् जृम्भोद्भूतेन पिङ्गम् सरसिजरजसा सरसिजरजसा सन्ध्यया शोणशोचिः सन्ध्यया शोणशोचिः जृम्भोद्भूतेन पिङ्गं सरसिजरजसा सन्ध्यया शोणशोचिः जृम्भोद्भूतेन पिङ्गं सरसिज रजसा सन्ध्यया शोणशोचिः प्रातः प्रारम्भकाले प्रातः प्रारम्भकाले रतिमतिशयिनीम् மேம் சகலமபி ஜெகத் அப்படி இருக்கு. ஐயோ சாரி போன ஸ்லோகம் சாரி ஆமா. प्रातः प्रारम्भकाले प्रातः प्रारम्भकाले सकलमपि जगत् सारी सकलमपि जगत् चित्रमुन्मीलयन्ति प्रातः प्रारम्भकाले सकलमपि जगत् चित्रमुन्मीलयन्ति प्रातः प्रारम्भकाले सकलमपि जगच्चित्रमुन्मीलयन्ति कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् कान्तिस्तीक्ष्णद्विषोक्ष्णाम् सूपर् द्विषो ल त्विषो कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् मुदमुपनयतात् मुदमुपनयतात् तूलिके वा तुलाम्बः कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् मुदमुपनयतात् तूलिके वा तुलाम्बः कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् मुदमुपनयतात् तूलिके वा तुलाम्बः ज्योत्स्नाम् நான் சொல்லட்டுமா மேம்? எஸ் ज्योत्स्नां शाकर्ष पाण्डुद्युतितिमिरमषि शेषकल्माषमीशते जृम्भोद्भूतेन पिङ्गं सरसिजरजसा सन्ध्यया शोणशोचिः प्रातः प्रारम्भकाले सकलमपि जगच्चित्रमुन्मीलयन्ति कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् मुदमुपनयनतात् तूलिके वा तुलाम्बः ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு லாஸ்ட் லைன் மட்டும் சாரி மேம் இன்னொரு தடவை சொல்லணுமா? தீக்ஷ்ணர் அல்ல லாஸ்ட் லைன் மட்டும் कान्तिस्तीक्ष्णद्विषोक्ष्णाम् मुदमुपनयतात् तूलिके वा तुलाम्बः எங்கேயாவது தப்பா சொல்லிட போறோம், அது ஃபாஸ்டா சொல்றேன். தெரியுது. இல்ல மாமி, இது ரொம்ப ரொம்ப காமன், கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்டி இல்ல, எல்லா நாளாமோ படிக்கும் போது இப்படிதான் தடக்கு படக்குன்னு போகும். எல்லாம் சரியா சூப்பரா சொல்றேன். நீங்க எல்லாரும் நான் எங்களை கம்பேர் எங்களை இல்ல, நான்லாம் முதல்ல கத்துக்கும் போது இதோட இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஐயோ அப்படி இல்ல, நீங்க கொடுக்குற ட்ரைனிங் தான். இல்ல நான் ரியாலிட்டி, நான் இதுக்காக சொல்லல, ரியலா நான் கத்துக்கும் போதும் இதெல்லாம் ஐயோ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணோம் தெரியுமா ஃப்ளூவெண்டா வரதுக்கு. ஹேமாவதி மாமி வாங்கோ. ஓ மாமி நான் வந்துட்டேன் அது ஆன் பண்ண முடியல, சாரி. ஜோஸ்னாம் ஷாகர்ஷ பாண்டுத்யுதிதிமிரமஷி சேஷகல்மாஷமீஷத் ஜ்ரும்போத்பூதேன பிங்கம் சரசிஜரஜசா சந்த்யயா शोणशोषिगी
प्रारम्भकाले सकलमभिजगच्चित्रमुन्मीलयन्ती कान्तिस्तीक्ष्णदिशोष्णां मुतमुपनयथा तूलिके वातुलाम्बः சூப்பர். தீக்ஷ்ண சொல்லக்கூடாது, தீக்ஷ்ண. तीक्ष्ण तीक्ष्ण ओके தீக்ஷ்ண. அது மாதிரி தேர்ட் லைன்லயும் பிராத சொல்லக்கூடாது, பிராத. प्रातः प्रारम्भ சொல்லுவா இல்ல இல்ல, சூப்பரா வந்துடுது. நான் எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்கு, இந்த குரூப் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்றேன். அம்மா நீங்க அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறேன்மா. மெயின் வந்து உங்கள்ட்ட பிரிச்சு தான் இருக்கு. கொடுக்கறதுனால தான் மேடம் சொல்றோம். இந்த பிரிச்சு கொடுக்கற அழகு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பிரிச்சு கொடுத்தா கூட என்னமோ இந்த இது ரொம்ப அழகா சொல்றேன், எல்லாருமே Thank you, கான்பிடென்ட்டா அம்மா. சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பயத்தை கொடுத்தாலும் அது நன்னா வரும்னு சொல்றேன் ஒழிய, அதனாலதான். இல்ல மாமி, இது நிஜமாவே இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இது ஸ்லோகம் வந்தா கூட அதுல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கத்துக்க முடியாது. உங்களோட டீச்சிங் தான் மேடம். நல்ல குரு எங்களுக்கு கிடைச்சிருக்கா, அதனால நாங்க சொல்றோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இதையும் வந்து நீங்க ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் வந்து கண் நோய்கள், கண் சம்பந்தப்பட்ட எந்த நோய்க்கும் இந்த ஸ்லோகம் நம்ம இது பண்ணிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். சோ கண் நோய் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இதோட அர்த்தம் அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். என்ன அப்படின்னா, சூரிய ஒளிய எதோட கம்பேர் பண்றானா, ஒரு பெயிண்டர், ஒரு ஓவியனுக்கு கம்பேர் பண்ணி சொல்றா. என்ன அப்படின்னா, அதாவது ராத்திரியில வந்து அந்த சூரியன் வந்து என்ன பண்றதா, அந்த இருள்ல இருந்து அந்த கருமையை எடுத்துக்கிறது. அப்புறமா அந்த நிலாவோட ஒளியிலேருந்து வெள்ளை கலரை எடுக்கிறது. சோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறதா. அதுக்கப்புறம் அதிகாலையில அந்த தாமரை கொஞ்சமா அப்படி மலர ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த தாமரையிலேருந்து அந்த அந்த தாமரையில மகரந்த பொடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து மஞ்சள் கலரை எடுத்துக்கிறதாம். அதே மாதிரி அந்த கார்த்தால அந்த உதய சூரியனுடைய அந்த ஒளியிலேருந்து சிவப்பை எடுத்துக்கிறது. சோ இந்த மாதிரி பல்வேறு நிறங்களால் தன்னுடைய அந்த சூரிய ரேஸ் இருக்கு இல்லையா, நீட்ட நீட்டமா, அதுதான் வந்து தூரிகையா பயன்படுத்தி அந்த சூரிய பகவான் வந்து நம்ம எல்லாரும் தூங்கி விழிக்கும் பொழுது கார்த்தாலேந்தே இந்த உலகம் அப்படிங்கிற அழகான ஓவியத்தை நம்மளுக்கு தீட்டி நம்ம கண்களுக்கு பேரானந்தம் அளிக்கிறார் சூரிய பகவான் அப்படின்னு. எவ்வளோ ஒரு அழகான கற்பனை பாருங்க. அப்பா அப்பா அப்பா, பெயிண்டராம் அவர். நம்ம ராத்திரியிலேருந்து அவர் நம்மளுக்காக இங்கேருந்து எல்லா கலர்ஸையும் எடுத்து அழகா அந்த உலகம்ன்ற அந்த ஓவியத்தை தீட்டார். நம்மளுக்கு காத்தால முழிச்சுக்கும் போது அந்த உலகத்தை நம்ம பாக்குறோமா. சோ அவர் ஒரு ஓவியரா இந்த இதெல்லாத்துல இருந்தும் எடுத்து இது பண்றார். நம்ம கண்ணுக்கு பேரானந்தத்தை கொடுக்கிறார் சூரிய பகவான்னு வருது. அதனால்தான் இதை கண்ணோய்கள் குணமடைய ஒரு ஸ்லோகம்னு சொன்னேன். சோ ஸ்டார் போட்டு கண் நோயின்னு போட்டுக்கோங்க. இன்னும் ஒண்ணு பண்ணலாமா லதா மேடம், லாஸ்ட் லைன்ல இந்த ஷோக்ஷ்னாவா, அது எப்படி ஷோக்ஷ் இக்ஷு வரும்ல, இக்ஷ்னா. ஆமா, த்விஷ உக்ஷ்ணா அக்ஷ்ணாம், அது த்விஷோக்ஷ்ணாம். ஷோக்ஷ்னா. ஓகே மேடம். ஆயாந்தி, ஓகே. ஆயாந்தி கிம் சுமேரோஸ் சரணி டங் ட்விஸ்டரா தான் இருக்கும். சரணி ரருணிதா, இல்லைன்னா சரணிர வச்சுக்கோங்க, அது இன்னும் ஈஸியா இருக்கும். சரணிர ருணிதா பாத்மராகை பராகைஹி, அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல ராஹோன்னு இருந்தா அந்த ராவை அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க. ஆஹோஸ்வித் ஸ்வஸ்ய மாஹா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய மாஞ்சிஷ்டி பிரஷ்ட வாஹாவலி விதுத ஷிரஸ் சாமராளி நோ லோகைஹி, அங்கேயும் விசர்க்கம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல ரா சங்கியான்னு இருக்கும், அந்த ராவை அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க.
ஆசங்கியாலோகி தைவம் சவிது ரக நுதே ஸ்தாத் பிரபாத பிரபாவஹ. விஜய் ரவிசங்கர் வாங்க. துவாந்தத்வம்சம் ஐயோ ராமச்சந்திரா, நான் என்ன படிக்கிறேன்? ஆயாந்தி கிம் சுமேரோஸ் ஆயாந்தி கிம் சுமேரோஸ் சரநிரருணிதா சரநிரருணிதா பாத்மராகைஃப் பராகைஹி பாத்மராகைஃப் பராகைஹி. ஆயாந்தி கிம் சுமேரோஸ் சரநிரருணிதா பாத்மராகைஃப் பராகைஹி. ஆயாந்தி கிம் சுமேரோஸ் சரநிரருணிதா பாத்மராகைஃப் பராகைஹி. ஆஹோ ஸ்வித்ஸ்வஸ்ய மாஹா ஆகோஸ்விஸ்வஸ்ய மாகா ரஜன விரச்சிதா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய. வைஜயந்தி ரதஸ்ய. ஆஹோ ஸ்வித்ஸ்வஸ்ய மாஹா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய. ஆகோஸ்விஸ்வஸ்ய மாகா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய. மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாஹா மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாகா பலிவிதுத சிரஸ் பலிவிதுத சிரஸ் சாமராளினு லோகைஹி. சாமராளீனு லோகைஹி. மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாஹா பலிவிதுத சிரஸ் சாமராளினு லோகைஹி. மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாகா பலிவிதுத சிரஸ் சாமராளீனு லோகைஹி. ஆசங்கியாலோகிதைவம் ஆசங்கியாலோகிதைவம் சவிதுரகணுதே சவிதுரகனுதே சவித்து சவிதுரகனுதே தாத் பிரபாத பிரபாவக. ஸ்தாத் பிரபாத பிரபாவக. ஆசங்கியாலோகிதைவம் சவிதுரகணுதே ஸ்தாத் பிரபாத பிரபாவக. ஆசங்கியாலோகிதைவம் சவிதுரகனுதே ஸ்தாத் பிரபாத பிரபாவக. ஆயாந்தி கிம் சுமேரோஸ் சரநிரருணிதா பாத்மராகைஃப் பராகைஹி. ஆகோஸ்விஸ்வஸ்ய மாகா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய. மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாகா பலிவிதுத சிரஸ்சாமராளீனு லோகைஹி. ஆசங்கியாலோகிதைவம் சவிதுரகனுதே ஸ்தாத் பிரபாத பிரபாவக. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. பானுமோகன் மாமி. எஸ் குருஜி. சொல்றேன். ஆயாந்தி கிம் சுமரோ சரணி சுமேரோ சுமேரோ சரணிரருணிதா பாத்மராகை பராகைஹி. ஆஹோஸ்விஸ்வஸ்ய மஹா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய. மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாஹா வலிவிது தசிரச்சாமராளீனு லோகைஹி. ஆசங்கியாலோகிதைவம் சவிதுரகனுதே ஸ்தாத் பிரபாதத் பிரபாவஹ. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ரெண்டாவது குருஜி. லைன்ல மட்டும் மகா சொன்னேன், அது மாஹா. மாஹா. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. எக்ஸலென்ட். மேம் தேங்க்யூ குருஜி. செகண்ட் லைன் ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்க மேம். எதுடி? சாரி, எதுமா? பரவாயில்ல மேம். செகண்ட் மேம், செகண்ட் லைன். ஆஹோ ஸ்வித்ஸ்வஸ்ய மாஹா ரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய. தேங்க்யூ மேம். இதுவும் அதாவது காத்தால அந்த சூரியனோட ஒளி நாலா பக்கமும் வீசும் பொழுது எல்லா கலரும் வருதான். அந்த மவுண்டன் மேல படுறதான் அந்த சூரியன் ஒளி படும் பொழுது ரெட் கலர், அப்புறம் நல்ல கோல்டன் கலர், எல்லோ கலர் அப்படின்னு பல்வேறு கலர்ல அந்த மலை பிரகாசிக்கிறதாம். அத பார்த்த உடனே மக்களுக்கு
பல்வேறு சந்தேகங்கள் வருதாம் மனசுல. என்ன சந்தேகம்? மேருமலையிலேந்து பத்மராக கல்லெல்லாம் கொண்டு வந்து இங்க பாதையா போட்டிருக்காளோ அப்படின்னு தோன்றதான். அந்த ரெட்டிஷ் கலர் அந்த ரேஸ் வந்து மலை மேல படும்பொழுது அங்க மேருமலையிலேந்து பத்மராக கல்லு கொண்டு வந்து இங்க ஒரு பாதை போட்டிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருதான். அதே மாதிரி அந்த தங்க கலரை பார்த்த உடனே ஒருவேளை சூரியன் வந்து தங்கத்தால் ஆன வெற்றி கொடிய இந்த மலை மேல நட்டிருக்காரோ அப்படின்னு அந்த தங்க கலர் ரேஸ பார்த்த உடனே அப்படி தோன்றதாம். அதே மாதிரி அந்த மஞ்சள் கலருக்கு என்ன சொல்றான்னா, அவ ரதத்துல வந்து 7 குதிரைகள் இருக்கு இல்லையா, அதோட அந்த குதிரைகளோட தலையில வந்து அந்த சாமர குஞ்சங்கள் கட்டியிருக்கா, அந்த எல்லோ. சோ அதுதான் வந்து அசைஞ்சு ஆடுறதோ அப்படின்னு மக்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் அந்த மலை மேல பார்த்த உடனே இதெல்லாம் சந்தேகம். ஒருவேளை அந்த குதிரைங்களோட தலையில இருக்கிற குஞ்சந்தானோ அது. அதே மாதிரி பத்மராக கல்லால் போடப்பட்ட பாதையோ இந்த மலை பாதையோ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சூரிய பகவான் வந்து தன்னோட வெற்றி கொடி தங்க கொடிய அங்க நட்டிருக்காரோ அப்படின்னு இந்த கலர்ஸ் எல்லாம் அந்த மலை மேல பார்த்த உடனே மக்களுக்கு இப்படி எல்லாம் சந்தேகம் வருதாம். சோ இந்த அதிகாலை ஒளியானது நம் பாபங்களை எல்லாம் அழித்து அருளட்டும் அப்படின்னு சொல்றோம். நைஸ். So far 7:27 5 தான் முடிக்க முடியாது. இன்னொரு நீங்க பிராக்டிஸ சீக்கிரம் முடிச்சேன்னா 6 முடிக்கலாம் நம்ம தாராளமா. அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பி. ஓகே, thank you all. Thank you, ma'am. Thank you, ma'am.